மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார் சார்ட், சிங்கிள் பார் சார்ட்னா என்ன, டபுள் பார் சார்ட்னா என்னன்ற இந்த பார் சார்ட்ல உள்ள டைப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிங்கிள் பார் சார்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த பார் சார்ட் பாருங்க, நார்த் அப்படின்ற ரீஜனுக்கு சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப் நீங்க பார்த்த உடனே என்ன சொல்லலாம், இதுல வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து டிசம்பர்ல ஆயிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ எக்ஸல்ல நமக்கு இந்த ஃபீச்சர்ல எப்படி நம்ம பார்த்து சொல்றது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பார் கிட்ட அப்படி மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்சரை, அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்பிளே வரும் பாருங்க, டூல் டிப் வருது பாருங்க, சீரீஸ் நார்த், பாயிண்ட் வந்து டிசம்பர், வேல்யூ வந்து 445 போட்டு. இது எங்க இருந்து வருது, இந்த டேபிள்ல பாருங்க நார்த் இருக்கு, அப்படியே டிசம்பருக்கு வாங்க 445 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து டிசம்பர், 445 வேல்யூ. ஓகே, சீரீஸ் வந்து நார்த் இருக்கு, மறுபடியும் அந்த இடத்துல வச்சு காமிக்கிறேன் பாருங்க, சீரீஸ்ன்றது நார்த்து, பாயிண்ட்ன்றது டிசம்பர், வேல்யூன்றது 445. ஸோ இந்த இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நார்த் ரீஜனோட சேல்ஸ் வேல்யூ இன் டிசம்பர் மந்த் இஸ் 445 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுதான் ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்றது பார் சார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து இப்போ டைரக்டர் லெவல்ல இருக்கிறவங்க இல்லை ஜெனரல் மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எனக்கு சிம்பிளா கிராஃப்ல வந்து காமி, எந்த இடத்துல நமக்கு சேல்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாகணும் இல்லையா. ஓகே, காஸ்ட் வந்து கம்மியாகணும், பிரைஸ் அதிகமா இருக்கணும், ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கணும். ஸோ காஸ்ட் எந்த இடத்துல கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா எந்த இடத்துல அதிகமா இருக்கு, ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு டீட்டெயில் கேட்பாங்க. இதுக்கு தான் வந்து பார் சார்ட் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அடுத்த வேற என்ன டைப்ல இருக்குன்னா லைன் சார்ட்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் சார்ட்னு சொல்லி கொடுத்துட்டு, இங்க பாருங்க லைன் சார்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் சார்ட்ல ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே லைன் சார்ட் மாறும். ஸோ இந்த கிராஃப் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஏரியா, ஹையஸ்ட் ஏரியா எங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதே மாதிரி தெரியும், நார்த் பாயிண்ட் வந்து டிசம்பர், வேல்யூ 445. ஸோ இருக்கிறதுல பாட்டம் சொல்லி பார்க்கணும், இந்த இடத்துல போய் பார்த்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே அண்டு கொடுத்துக்கிறேன். நம்மளோட எய்ம் வந்து பார் சார்ட் பார்க்குறதா இல்லையா. ஸோ இந்த பார் சார்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ என்ன பண்றேன், இப்போ இந்த நார்த்ன்ற பார் சார்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து சவுத்ன்ற ஒரு சார்ட் இருக்கு, அது எடுத்து போகுது. ஓகே, ஸோ எங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்சர் இந்த இடத்துல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ட் கிரியேட் பண்ண அப்புறம் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நேர ஹோம் பக்கத்துல இன்சர்ட் இருக்கு இல்லையா, எங்க போகணும், இந்த இடத்துல போயிட்டு இந்த பார் சார்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் காலம் ஆர் பார் சார்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2D காலம் சார்ட்ல ஒரு 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, கிளஸ்டர்டு காலம், ரெண்டாவது வந்து ஸ்டாக்டு காலம், மூணாவது வந்து 100% ஸ்டாக்டு காலம் இருக்கு. ஸோ நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பிகினர் தெரிஞ்சுக்க வேண்டியது கிளஸ்டர்டு காலம் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு சார்ட் ஏரியான்னு சொல்லி டிஸ்பிளே இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு, சார்ட் ஏரியான்னு சொல்லி டிஸ்பிளே இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹைட் பண்ணிக்கிறேங்க, மீட்டிங் ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் வந்து ஹைட் பண்ணும், அப்போ தான் வந்து இதில் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ சார்ட் ஏரியான்ற கிளிக் ஆகும். சார்ட் ஏரியான்ற இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சார்ட் டிசைன் சொல்லி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அப்புறம் ஃபார்மேட் தெரியுது. இந்த சார்ட்டை தவிர வேற எங்கேயாவது வெளியில கிளிக் பண்ணோம்னா அந்த சார்ட் டிசைன் போயிடும், ஃபார்மேட்டும் போயிடும். ஸோ மறுபடியும் இந்த சார்ட் அப்படின்றத மேலே கிளிக் பண்றோம், சார்ட் டிசைன் இருக்கு. ஓகே, அப்புறம் ஃபார்மேட் இருக்கு. இந்த சார்ட் டிசைன்ல போயிட்டு நம்ம இங்க வந்து குயிக் லே அவுட்னு இருக்கு, அப்புறம் சேஞ்ச் கலர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து அப்புறமா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செலக்ட் டேட்டா, சேஞ்ச் சார்ட் டைப், மூவ் சார்ட், இதெல்லாம் இருக்கு. ஓகே, பட் டைரக்டா நம்ம இங்க போய் பண்ணாம டைரக்டா இந்த சார்ட் ஏரியால போயிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு இந்த மாதிரி மெனு வருது இல்லையா. ஸோ கான்டெக்ஸ்ட் மெனு, இது பேர் ரைட் கிளிக் பண்ணி பண்ணக்கூடிய பேர் கான்டெக்ஸ்ட் மெனு. இங்க போயிட்டு நமக்கு வந்து செலக்ட் டேட்டான்றதை வச்சு கிளிக் பண்ணணும். ஓகே, மேல இருந்து பாத்தீங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட் ஆப்ஷன், ரீசெட் எல்லாமே பிளா நிறைய இருக்கு. சேஞ்ச் சார்ட் டைப்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், செலக்ட் சார்ட் டேட்டா, செலக்ட் டேட்டான்ற இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே செலக்ட் டேட்டா சோர்ஸ் சொல்லி கேக்குது இல்லைங்களா, இதுல வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன், சார்ட் டேட்டா ரேஞ்சுன்னு சொல்லி இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நேரம் அப்படியே கீழே வாங்க, லெஃப்ட் சைடில் லெஜெண்ட் என்ட்ரிஸ் அப்படின்றதுல சீரீஸ் சொல்லி இருக்கு. ஓகே, அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சஸ் இருக்கு.
இந்த ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சஸ்லாம் டைம் அப்படின்றது டைம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ டைம் ட்ரெண்ட் என்னன்னா நம்ம டேபிள்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் மந்த் வைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹரிசாண்டல் ஆக்சஸ் கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம என்ன கொடுக்கணும், சேல்ஸ் வேல்யூ ரீஜன் வைஸ்ன்றதுல இருக்கு இல்லையா, அதில் போய் கிளிக் பண்ணுவோம். இப்போ ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஆடை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல எடிட் சீரீஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. சீரீஸ் என்ன மாதிரி சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சீரீஸ் நேம் சொல்லி கேட்குது இல்லையா, சீரீஸ் நேம்ல இந்த ஆரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாக்ஸோட சைஸ் ரெடியூஸ் ஆகி எடிட் சீரீஸ் சொல்லி விட்டுட்டு நேம்ன்றதை கிளிக் பண்ணிருக்கு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நார்த் அப்படின்றத கிளிக் பண்றேன். நார்த்ன்றதான் எடிட் சீரீஸோட நேம். ஓகே, மறுபடியும் உள்ள போய் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். எடிட் சீரீஸ்ல உள்ள போன பிறகு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து சீரீஸ் நேம் சொல்லி இருக்கு. இந்த சீரீஸோட நேம் வந்து நார்த் ரீஜன் அப்படின்றத செலக்ட் பண்றதுனால அந்த இடத்துல பர்டிகுலர் செல்ல செலக்ட் பண்ணிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிங்கிள் பார் அப்படின்றது சிங்கிள் கோட்ல இருக்கு. ஏன் இந்த சிங்கிள் பார் வந்துச்சுன்னா நம்மளோட ஷீட் நேம் சிங்கிள் பார் ஷீட்ல உள்ள D5 இதுல வந்து நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல D5 கிரியேட் ஆயிருக்கு. எதுக்காக அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொல்றேன்னா டிக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன், காலம் டிக்கு முன்னாடி டாலர் சைன், ரோ நம்பர் 5 முன்னாடி ஒரு டாலர் சைன் வந்து. ஸோ இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஸோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்ன, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் என்னன்னா முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ சீரீஸ் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, ஸோ நார்த் ரீஜன்ல ஜனவரி டு டிசம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, E5 F5 G5 H5 I5 அப்படியே சொல்லி போயிட்டு அந்த இடத்துல வந்து இதை கொஞ்சம் நவர்த்தி வச்சாதான் நமக்கு பார்க்க தெரியும். ஓகே, ஸோ நவம்பர் டிசம்பர். ஸோ இங்க நம்ம செலக்ட் பண்ண இந்த இடத்துலயும் நமக்கு தெரியும் ஆண்ட் மூவ்மெண்ட் தெரியுதா, நம்ம வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம், கரெக்டாக செலக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 12 எலிமெண்ட் 12 மந்த் இருக்கு இல்லையா, ஸோ 12 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஏரியால வந்து நம்ம நார்த் அப்படின்றதுக்கு சீரீஸ் நேம் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஓகே, அடுத்தது சீரீஸ் வேல்யூஸ் சொல்லி இப்போ மறுபடியும் இந்த ஆரோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க சீரீஸ் நேம்ன்றதுல நார்த் அப்படின்ற செல்லர் செலக்ட் பண்ணோம், அது வந்து D5. சீரீஸ் வேல்யூஸ்ல வந்து E5ல இருந்து P5 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது புரிஞ்சுங்களா? சில பாருங்க அதே மாதிரி ஈக்குவல் டு விதின் சிங்கிள் கோட்ல சிங்கிள் பார் இருக்கு. சிங்கிள் பார் இந்த ஷீட்டோட நேம், அப்புறம் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வந்து $E$5 ஃபுல் கோலன் $P$5 வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் சீரீஸ் நேமுக்கும் சீரீஸ் வேல்யூஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருப்பாங்க. சீரீஸ் நேம்ன்றது ஒரே ஒரு செல் வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்து செலக்ட் பண்றோம். எந்த செல்னா D5, எந்த ஷீட்ல, சிங்கிள் பார் ஷீட்ல. ஓகே, சீரீஸ் வேல்யூஸ்ன்றது சிங்கிள் பார் அப்படின்ற ஷீட்ல ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கோம், E5 to P5 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, நீங்க ரைட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த சாம்பிள் வேல்யூஸும் பார்க்கணும். இந்த இடத்துல ஈக்குவல் டு நார்த் சொல்லி வந்திருக்கு, ஏன்னா இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்றதுல D5ல நார்த்ன்றது வந்திருக்கு. எங்க பாத்தீங்கன்னா E5 to P5 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 200, 220 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 200, அது எங்க இருக்கு, இந்த இடத்துல பாருங்க ஜனவரில E5 பாருங்க 200. அடுத்தது ரெண்டாவது 220 இருக்கு, ரெண்டாவது எலிமெண்ட், அதுதான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்க, நீங்க செலக்ட் பண்ண வேல்யூ கரெக்ட் தானே ஒரு சும்மா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தாச்சுன்னா நமக்கு பார் கிராஃப் வரப்போகுது. ஓகே, ஓகே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார் கிராஃப் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயில் கேட்குது. என்ன டீட்டெயில் கேட்குதுன்னா, நமக்கு இந்த ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சஸ்ன்றது அந்த டைம் அப்படின்றது சொன்னால, டைம் வந்து எந்த மாதிரி டைம்னா மந்த் அப்படின்றத நமக்கு டைம். ஸோ இதை வந்து ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சுன்னு சொல்லி வருது. ஸோ ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் எப்படி வந்ததுன்னு மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சில் போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த எடிட் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டா வந்து 1, 2, 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டோட்டலா 12 வரைக்கும் காமிக்க பாருங்க. நம்ம 12 வேல்யூ செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த 12 வேல்யூக்கும் ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் லேபிள் என்ன வேணுன்றதை நம்ம எடிட் கிளிக் கொடுத்தாச்சுன்னா ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சுன்னு வருது இல்லையா, இது வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு இருக்குல்ல, E4 F4 அப்படின்னு சொல்லி அது வந்து P4 வரைக்கும் செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுவும் 12 வேல்யூ இருக்கும். ஏன்னா 12 வேல்யூ நம்ம சேல்ஸ் வேல்யூ 12 வேல்யூ செலக்ட் பண்ணிருக்கிறோம்னா என்ன அர்த்தம், 12 எலிமெண்ட் அந்த அரேல இருக்கு. ஓகே, சேல்ஸ் வேல்யூ அப்படின்றதுல அரே கொடுத்துருக்குறோம். எத்தனை எலிமெண்ட் இருக்கிற அரே, 12 எலிமெண்ட் இருக்கிற அரே சேல்ஸ் வேல்யூ இருக்கு. அதே மாதிரி தான் வந்து ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சிலையும் வந்து 12 எலிமெண்ட் கொடுக்கணும். நீங்க 11 எலிமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து எரர் வரும். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துடலாம் இப்போ. ரைட், ஸோ மறுபடியும் இப்போவும் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற செலக்ட் டேட்டா சோர்ஸ்ல போயிட்டு
நம்ம என்ன பண்ணோம், ஆட்ன்றதுல கிளிக் பண்ணிட்டு நார்த்ன்றதுல கொடுத்துட்டு நார்த்துக்கு உண்டான வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல வந்து ஜனவரி டு டிசம்பர் ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுறோம் 12. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது டைப் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. சார்ட் டேட்டா ரேஞ்ச் சிங்கிள் பார் D4 டு P5 வந்திருக்கு. ஓகே. ஸோ இதை பத்தி நீங்க எதுவும் ஒரி பண்ணாங்க, இதுல எதுவும் டச் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இந்த சவுத் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பார் சார்ட் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு இல்லையா. இதுல நார்த் அப்படின்றது வந்து நமக்கு சீரிஸ் நேம் கொடுத்தோம், அது வந்து அங்க அப்படியே வந்துருக்கு. ஓகே. இதுதான் சிங்கிள் பார். ஓகே. சிங்கிள் பாரை நீங்க டிசைன் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம்னா சார்ட் டிசைன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து வேல்யூ கூட வருது பாத்தீங்களா, 445. ஸோ இருக்கையில கம்மி எதுனா இதை பார்த்து டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா, 125 அப்படின்றது. இந்த இடத்துல போய் நம்பரை போய் பார்த்தா எது 125 சொல்லி பார்க்கறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஆனா எங்க பிக்சரை பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்துடலாம். 125 இஸ் ஸ்மால், அப்புறம் 445 பிக்னு சொல்லி சொல்லிடலாம். சேல்ஸ் வேலை எந்த மாசத்துல அதிகமா இருக்கு, டிசம்பர்ல. சேல்ஸ் வேலை எந்த மாசத்துல கம்மியா இருக்கு அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இதுதான் சிங்கிள் பார்னு சொல்லி சொல்றோம். அப்படியே நீங்க வந்து இந்த பார் சார்ட்டை வந்து நீங்க வந்து டிராக் பண்ணி எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டா இந்த வெர்டிகல் லைனுக்கு இந்த வெர்டிகல் லைன் வர மாதிரி. ஸோ வெளியில வேற ஏதாவது செல் கிளிக் பண்ணோம்னா இந்த பார் சார்ட்டோட அவுட் லைன் நமக்கு தெரியல. அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், பார் சார்ட் மேல கிளிக் பண்ணிட்டு நேரா வந்து இந்த ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஷேப் அவுட்லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ரெட் கலர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் வந்து அவுட்லைன் ரெட் கலரோட இருக்கு. ரைட்டா, புரிஞ்சுதுங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டிசைன் சொல்லி பார்க்கணும்னா சார்ட் டிசைன்ல குயிக் டிசைன் சொல்லி இங்க இருக்கு, இது தெரிஞ்சுக்கங்க. குயிக் டிசைன், குயிக் லேஅவுட் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஒரு 9-11 லேஅவுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேஅவுட் கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. இந்த நார்த் அப்படின்றது ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்றது தெரியுதுயா. இது ஒரே ஒரு சிங்கிள் பார் கொடுத்ததுனால நம்ம இது நார்த் ரீஜனோட டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு ரெண்டு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம், நார்த்து சவுத்து அப்படின்னு ரெண்டு டேட்டா இருக்குன்னா ப்ளூ கலர் நார்த்து, கிரீன் கலர் சவுத் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி டபுள் பார்ல போனோம்னா இந்த மாதிரி தெரியும். இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ப்ராஃபிட்ன்றது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இந்த மாதிரி வந்து ரெண்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ சிங்கிள் பார் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த நார்த்ன்றது நமக்கு தேவையில்லை இல்லையா. அதனால குயிக் லேஅவுட்ல போயிட்டு அடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. இந்த இடத்துல போய் பார்த்தாலும் இந்த மாதிரி அந்த நார்த்ன்ற லெஜண்ட் வந்து மேல இந்த இடத்துல வந்திருக்கு, டாப்ல வந்திருக்கு. ஓகே. இந்த மாதிரி வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாவது இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா நார்த் மறுபடியும் கீழே வந்திருக்கு, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஓகே. அடுத்தது இந்த மாதிரி வந்து முக்கியமா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல டேபிள் வர்ற மாதிரி வேணும்னா இந்த 5வது லேஅவுட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணும். லேஅவுட் 5 அப்படின்னு சொல்லி தெரியுதா, கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ டைட்டில் வந்து நார்த் சொல்லி இருக்கு. சார்ட் டைட்டில் அப்படின்றது ஆக்சிஸ் டைட்டில்ன்றது நீங்க வந்து ருபீஸ் லேக்ஸா என்னன்னு சொல்லி இங்க கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சிஸ் டைட்டில் வந்து எடிட் கொடுத்துட்டு ஓகே ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்றதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து மெதுவா அப்படி ப்ரெஸ் பண்ணும். பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணியதுன்னு ஏ வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் டெலிட் அப்படின்றத கொடுத்தாச்சுன்னு ருபீஸ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ என்ன மீனிங் அப்படின்றதுன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த டேபிள்ல தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு. ஓகே. ஸோ டேபிள்ல வந்து நமக்கு தெரியுது ப்ராஃபிட் வந்து கீழே வந்து டேபிள்ன்றதுல நார்த்ன்றதுல 200 220 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம டேபிள் இங்க டபுள்ல போய் டேபிள் வரணும்னா என்ன பண்ணுவோம், நேரா சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு சார்ட் டிசைன்ல போயிட்டு குயிக் லேஅவுட் போயிட்டு இந்த டேபிள் கிளிக் பண்ணியாச்சுன்னா கீழே நமக்கு டேபிள் வரும். சில பேர் வந்து டேபிள்ல பார்த்து அந்த வேல்யூ படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால வந்து இப்போ டேபிள்ஸ் வந்து சேல்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து மார்ச்ல எவ்வளவு இருக்கு, 325 அப்படின்னு சொல்லி இதை பார்த்து சொல்லிடலாம். ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, 22.75. ஸோ சில பேர் வந்து டேபிள் வேண்டாம் எனக்கு, நான் ஜஸ்ட் இதை பார்த்தாலே தெரிஞ்சுன்னு எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டேபிள்ல டேட்டா டிஸ்பிளே பண்ணணும்னா டேபிள் அப்படின்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 11 லேயர் வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்துங்க இருந்துட்டு. ஸோ நம்மளோட எய்ம்ல வந்து பார் சார்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், சிங்கிள் பார் சார்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னே பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து டபுள் பார் சார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் பார் சார்ட் அப்படின்றது எங்க போய் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி டபுள் பார் சார்ட்னா ஒரு மாசத்துல வந்து ரெண்டு சார்ட் இருக்கு பாருங்க, ரெண்டு கலர்ல சார்ட் இருக்கு. ஒன்று வந்து ப்ளூ கலர் பார், ரெண்டாவது வந்து ஆரஞ்சு கலர் பார்.
ப்ளூ கலர் பார் என்னத்தை குறிக்குது? சேல்ஸை குறிக்குது. சேல்ஸ் வேல்யூ 200 lakhs, ப்ராஃபிட் வந்து 36 lakh அப்படின்னு. ஸோ லேக்ஸ்ன்னு சொல்றீங்களா, இங்க போடலன்னு சொல்லி சொன்னா ஆக்சஸ் டைட்டில் போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதை வந்து நம்ம இப்படி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெர்டிக்கல் லைன் Tக்கும் ஐக்கும் இடையில பிளிங்க் ஆகுது. ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்தாச்சுன்னா T, X ஆக்சிஸ் எல்லாம் டெலிட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் டெலிட் அப்படின்ற பட்டன் டெலிட் பண்ணியாச்சுன்னா ITLE எல்லாம் டெலிட் ஆகும். ஓகே, இப்போ போயிட்டு என்ன பண்றோம், ருபீஸ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியும்னா இதை வந்து நான் வச்சுக்கிறேன். வேல்யூ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா முன்னாடி சிங்கிள் பார் சார்ட்ல என்ன பண்ணிருக்கு, வெறும் சேல்ஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஓகே, சேல்ஸ் வேல்யூ ரீஜன் வைஸ் சொல்லியிருக்கு இல்லையா, இது மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதுல போயிட்டு நம்ம நார்த் மட்டும் தான் கிராஃப் போட்டோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி டபுள் பார் சார்ட்ல என்ன இருக்கும்னா சேல்ஸ் வேல்யூ, ப்ராஃபிட் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்துல ரெண்டையும் வந்து பார் சார்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல கர்சரை இங்க வச்சுக்கிட்டு இன்சர்ட், அப்புறம் போயிட்டு பார் சார்ட்ல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சேம் அதே தான் கிளஸ்டர் கலந்த போடுது. கிளஸ்டர் கலந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு, அப்புறம் ஒயிட் கலர்ல ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதில் கிளஸ்டர் கலண்டர் செலக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி பார் சார்ட் ஏரியா நமக்கு வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அவுட்லைன் நமக்கு தெரியலன்றலாம் சார்ட் பக்கத்தில் ஃபார்மேட் போயிட்டு இந்த ஷேப் ரெட் கலர்ல வேற ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெளியில இந்த சார்ட் அவுட் வெளியில வேற எங்கேயோ கிளிக் பண்ணிருக்கிறேன். ஓகே, என்னோட செல் இப்போ நான் எங்க கிளிக் பண்ணிருக்கேன், M15ல கிளிக் பண்ணிருக்கேன். அது சார்ட் ஏரியாவோட அவுட் சைடில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட் சார்ட் டிசைன்லாம் இங்கே வந்து மெனுவில் வரல. மறுபடியும் வந்து சார்ட் மேலே கிளிக் பண்ணியாச்சுன்னா டக்குன்னு சார்ட் டிசைன் ஃபார்மேட்லாம் வந்தது. ஓகே, ஸோ இப்போ சார்ட் டிசைன் அப்படின்றதெல்லாம் போயிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சார்ட் டிசைன் செலக்ட் டேட்டான்னு இருக்கு. அப்புறம் என்னோட செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணி இந்த இது வந்துடும். இங்கேயும் போயிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ அங்கே வச்சு போயிட்டு ஆட் பண்ணலாமா? ஆட் அப்படின்ற கிளிக் பண்றேன். சீரீஸ் நேம் எது? சேல்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சீரீஸ் நேம், ஃபர்ஸ்ட் பார்க்கு உண்டானது. செகண்ட் பார்க்கு வந்து ப்ராஃபிட்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு சீரீஸ் நேமுக்கு உண்டான சீரீஸ் வேல்யூஸ் சொல்லியிருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ரெடியூஸ் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ சீரீஸ் வேல்யூ வந்து இந்த இதுல வந்து செலக்ட் ஆகுது. E5 வந்து P5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் 12 எலிமெண்ட்ஸ். ஸோ சேல்ஸ் வேல்யூன்றது 12 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அரே. எலிமெண்ட் 1 ஜனவரி, எலிமெண்ட் 2 பிப்ரவரி, எலிமெண்ட் 3 மார்ச். ஓகே, சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போட்டாச்சு இதை ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஸோ இப்போ சேல்ஸ்ன்றது இந்த இடத்துல பாக்ஸ்ல அவங்க வந்துடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சஸ் லேபிள்ஸ் சொல்லி மட்டும் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணணும் சொன்னேன், டைம் லைன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ எடிட் கொடுத்துட்டு இந்த ஜனவரி பிப்ரவரின்னு இருக்கு இல்லையா, E4 F4 அப்புறம் G4 இருக்குல்ல, அது வரைக்கும் P4 வரைக்கும் செலக்ட் பண்ணும். ஸோ இதுவும் 12 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, 12 எலிமெண்ட்ஸ் இருக்கிறத செலக்ட் பண்ணிச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஓகே கொடுத்துறேன். நம்ம பார் கிராஃப்ல வந்து சிங்கிள் பார் கிராஃப் இப்போ வந்துடுச்சு. இப்போ எப்படி டபுள் பார் கிராஃபை மாற்றணும் அப்படின்னு வச்சுன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் டேட்டா போங்க, இங்க போயிட்டு இப்போ சேல்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி முடிச்சாச்சு. அடுத்து டபுள் பார் கிராஃப்ல என்ன வேணும், நமக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ லெஜண்ட் என்ட்ரி சீரீஸ் இருக்கு இல்லையா, லெஜண்ட் என்ட்ரிஸ்ன்றதுல அது லெஜண்ட் என்ட்ரிஸ்னா என்னது, சீரீஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ கிளிக் ஆன் ஆட். இப்போ எடிட் சீரீஸ் நேம்ல போயிட்டு ப்ராஃபிட்ன்ற வேர்டை கிளிக் பண்ணுங்க D6ல. அதே மாதிரி வந்து இந்த D6ல 12 மாசத்துக்கு உண்டான எலிமெண்ட் ஒன்று எடிட் சீரீஸை கொடுத்துட்டு இந்த 36 22 இருக்கு இல்லையா, E6 F6 அப்புறம் G6 வரைந்து P6 வரைக்கும் ஓவராலாக 12 எலிமெண்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டேபிள்ல நீங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ கிவ் ஓகே. இப்போ இது மறுபடியும் வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஈவன் தான் இங்க வந்து 1 2 3 4 டிஸ்பிளே பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட்ன்றதுல மட்டும் தான் அந்த இது கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. பட் சேல்ஸ் வேல்யூல பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் எல்லாமே இருக்கு. ஸோ இது கொடுக்குற ரெண்டாவது ப்ராஃபிட்ல நிறைய ஒரு 4 கிராஃப் 5 கிராஃப் போட்டோம், 5 பார் 6 பார் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல நமக்கு இந்த 1 2 3 பத்தி ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு இதில் கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ சேல்ஸ்ன்றதுக்கு மட்டும் தான் நம்ம ஜனவரி பிப்ரவரி டைம்லைன் கொடுத்துருக்குறோம். ப்ராஃபிட்ல நம்ம எதுவும் கொடுக்கல. 1 2 3 4 பை டிஃபால்ட் வந்திருக்கு. அங்க கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா 12 சொல்லி காமிக்கும். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா நமக்கு எங்க டிஸ்பிளே நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா இந்த இடத்துல. இப்போ செலக்ட் டேட்டா அப்படின்ற இடத்துல வரல, ஏன் வரல அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ மறுபடியும் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டான்றதை பார்த்துட்டு இப்போ சேல்ஸ் டேட்டான்னு இருக்கு இல்லையா,
அதை வச்சுட்டு இங்க ஓகே கொடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல வரலன்னா ஏன் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் டேட்டா பார் சேஞ்ச் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தா நமக்கு பார் கிராஃப் கரெக்டாக வந்திருக்கணும் இல்லையா. ஓகே, ஏதோ ஒரு சின்ன சிஸ்டத்தில் உண்டான எரரில் ஏதோ ஒன்று வராமல் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 200 சொல்லி காமிக்குது. இப்படி வச்சு பார்க்கணும். ஓகே, இந்த ப்ளூ கலர் பார் பக்கத்தில் வச்சு காமிக்கிறோம். சீரீஸ் வந்து சேல்ஸ், இட்ஸ் நாட் ப்ராஃபிட். ஓகே, பாயிண்ட் வந்து ஜனவரி அண்ட் இட் இஸ் நாட் பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜனவரி. இந்த பாயிண்ட் ஜனவரி. பாயிண்ட்ன்றது டைம் லைன், ஹரிசாண்டல் லைன். சீரீஸ்ன்றது அது என்ன டேட்டா வேல்யூ வந்து கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றது. சேல்ஸ் வேல்யூவா ப்ராஃபிட் வேல்யூன்னு சொல்றது. அப்புறம் வேல்யூன்றது கரெக்டாக அந்த நம்பர் எந்த நம்பரை குறிக்குதுன்னு சொல்லணும். ஸோ 200 பக்கத்தில் வந்திருக்கு இல்லையா 200. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 200க்கும் 250க்கும் இடையில பிப்ரவரி காமிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 225 சொல்லி சொல்லலாம் அப்ராக்சிமேட்டா. பட் ஆக்சுவலாக என்ன வேணும்னு சொல்லி இங்கே போய் பார்த்தோன்னா 220 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் வந்து டேபிள் வேணும்னு என்ன பண்ணணும், நேராக சார்ட் டிசைன் போகணும், கிளிக் பண்ணணும். குயிக் லேஅவுட்ன்றது லெஃப்ட்ல வந்து இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த 5வது லேஅவுட்ல லேஅவுட் 5 இதை கிளிக் பண்ணினா டேபிளும் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ டபுள் பார் சார்ட்டையும் பார்த்தாச்சு. சார்ட் டைட்டில்னு சொல்லியிருக்கல, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், மாற்றி எடிட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஓகே, என்னன்னு கொடுக்கணும், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா. ஏன்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கீழே இருக்கு. நார்த் அப்படின்னு சொல்லி போட்டப்போ நார்த் ரீஜன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நார்த் ரீஜன்ல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இதை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி வந்துச்சு நமக்கு. ஓகே, இந்த பார் சார்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி டிராக் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். லென்த் எனக்கு வேணும், இல்லை எனக்கு லென்த் வேணும், லென்த்தை கம்மி பண்ணணும், லென்த் கம்மி பண்ணிக்கலாம். ஹைட் வேணும்னா ஹைட்டை கம்மி இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் பார் சார்ட்னா என்னன்னு பார்த்தோம், டபுள் பார் சார்ட்னா என்னன்னு பார்த்தோம். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருக்கோம். ஓகே, சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, கூகுளில் வந்து யூடியூப்ல போயிட்டு சைன்இன் கேட்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜிமெயில் ஐடின்னு ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க. இருந்ததுன்னா அதை அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு கூட என்னோட வீடியோ பாருங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு கூட நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண முடியும், பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ண முடியும், ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஆலா பர்சனலைஸ்டான்னு கேட்கும். அதுல ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பர்சனலைஸ்டுனா என்னன்னா, நான் இப்போ வந்து எக்ஸல்ல ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன், எக்ஸல் ரிலேட்டட் எல்லாம் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பைத்தான் ரிலேட்டட் வீடியோ போடுறேன், இந்த பைத்தான் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க அதில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க எக்ஸல் வீடியோ மட்டும் தான் பார்ப்பீங்கன்னா எக்ஸல்ல மட்டும் போயிட்டு பர்சனலைஸ்ட்னு சொல்லி போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்னா எக்ஸல் ரிலேட்டட் வீடியோ மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பர்சனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஆல் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் போடுற எக்ஸல் வீடியோவும் வரும், பைத்தான் வீடியோவும் வரும், மியூசிக் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ போட்டாலும் அதுவும் வரும், சமையல் குறிப்பு ஏதாவது போட்டாலும் அதுவும் வரும். நான் சமையல் குறிப்புலாம் போடுறதில்ல, மியூசிக்லாம் பற்றி போடுறதில்ல, பட் இதனால சொல்றேன். ஒருத்தர் வந்து நிறைய கான்செப்டுக்கு வீடியோ போடுவாங்க, அவர் போடுற வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு நோட்டிபிகேஷன் வேணுன்றவங்க ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க வந்து இந்த வீடியோ வந்து இந்த என்னோட சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் எழுதுங்க, லைக் பட்டன் தயவு செஞ்சு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்க லைக் பட்டன் வந்து நீங்க கவுண்ட் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. Thank you. Take care. Bye.